வணக்கம். நான் எஸ்தர். வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, அம்மாவோட பர்த்டே வீடியோ தான் போடுறேன். ரொம்ப சிம்பிளா தான் நாங்க செலிப்ரேட் பண்ணோம். லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ண மாரிலாம் பண்ண முடியல. ஏன்னா, அம்மாவுக்கு வீட்ல குட்டீஸுங்க எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்ல. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே வந்து கேக் ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, கேக்கு ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியா செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். காலையில சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டு போயாச்சு. அன்னைக்கு சண்டே, தென் ஈஸ்டரும் கூட. அதனால நாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். விட்டா அம்மா, மகிழ் மட்டும் தான் சர்ச்சுக்கு வர முடியல. கேக்கு ஸ்பாஞ்ச்லாம் பண்ணிட்டு, மதியம் வந்து விப்பிங் க்ரீம்லாம் போட்டு க்ரீம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்க போனதுமே சர்ச்சு முடிஞ்சதுமே ஒரு சின்ன சாங் ப்ராக்டிஸ் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அத முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வர வழியிலே பஜ்ஜி, போண்டா எல்லாம் சாப்பிட்டு வந்தனால, வந்ததுமே வேலையா நம்ம கேக்க ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டுமே பாப்பா தான் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பிங்க் கலர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா அப்படின்னா, இத நானே பண்ண கேக்குன்னே சொல்லலாம். கேக் வந்து பார்த்தீங்கன்னா, J3 ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நம்மளால அப்டேட் பண்ண முடியல. தென் வந்து வீடியோ ரொம்ப லேட்டா போடுறேன். நெறைய வீடியோ எடுத்துட்டு தான் வச்சிருக்கிறேன். என்னால எடிட் பண்ண டைம் இல்ல. நெறையா ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆரி ஒர்க்கு இந்த மாரிலாம் போயிட்டுருக்கிறதுனால, கொஞ்சம் ஃபேமிலி ஒர்க்கு, வெளி ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறதுனால, நான் ஒரு ஆளா தான் எடிட் பண்ணுவேன். மொபைல்ல தான் எடிட் பண்ணுறதுனால, கொஞ்சம் ஒர்க்கும் ஜாஸ்தியா இருக்குது. இனி வர நாட்கள்ல வந்து வீடியோ கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட அட்டகாசம் தாங்க முடியல. ஸ்கூலுக்கு போறேன்னு ஏப்ரல் மாதம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு நின்னுட்டுருக்கானுங்க 2 பேரும். வெக்குன்னு போனதுமே அதன்யா குடுன்னு ஓடியாந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிலு. வெயில் அடிச்சதுமே அது எஸ்கேப் ஆகி ஓடியாந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்காக மட்டும் தான் கேக் ரெடி பண்ணியிருந்தோம் அன்னைக்கு. அம்மாக்கு முடியல அப்படின்றனால வேண்டாம் கேக்லாம் கட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. விக்டோரியாவுக்கு, மகிழுக்கு எல்லாத்துக்கும் ஃபீவரா இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைங்களுடைய சந்தோஷத்துக்காக பண்ணுவேன்னு சொல்லி சிம்பிளா பண்ணிட்டு, கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கு முந்தின நாளே அம்மாக்கு நாங்க கிஃப்ட் எல்லாமே வாங்கி குடுத்துட்டோம். வாங்கி குடுத்த சாரி கிஃப்ட்டு 2, 3 இதெல்லாம் வாங்கி குடுத்தாச்சு. அவங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வாங்கி குடுத்தாங்க. இருந்தாலும் அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு, அம்மாவுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான். எங்க வீட்ல பெருசா எங்க அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம்லாம் எதுவும் இருக்காது. அம்மாவோட பர்த்டேய மட்டும் எப்பயுமே செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்கலாம் நெனப்பாங்க. அதனால நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு சின்ன கேக் தானே அவங்களுக்கு அப்படின்றதுனால செய்வோம். போன வருஷம் அவங்களுக்கு ரிட்டயர்மெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு ஞாபகமா இருந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஓகே இத பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணோம். இந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதன்யா வந்து கேக் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாருங்க, கேக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேடம் வந்து தனியா எடுத்து ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஹோம் மேடுக்காக கேக் கிளாஸ்லாம் போய் கத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கேக் இஷ்டம். குக்கீஸு, பிஸ்கெட் இந்த மாரிலாம் ரொம்ப இஷ்டப்படுறதுனால, சரி நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்ட விஷயம் தான். என்னோட பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டுருக்குதுங்க. நெறைய ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் வருது. ப்ரௌனீஸ்லாம் ஆஃபர்ஸ்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு அனுப்புறோம். ப்ரௌனி எல்லாமே நம்மளுக்கு வந்து 450 தான் 1/2 கேஜி. இந்த மாரி ப்ரைஸில குடுத்துட்ருக்கோம். அதே மாரி பர்த்டே கேக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோங்க. லோக்கல்ல மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குது. லாஸ்ட்டு மந்த்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட கொலீக் வந்து நம்மள்ட்ட கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பழனி வரைக்குமே அந்த கேக் போணுச்சு. நல்லா இருந்தது அப்டின்னாங்க. ஃபீட்பேக் குடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். நெறைய கேக் அப்டேட்லாம் என்னால இனி போட மு போட டைம் இல்ல. இனி வர டைமிங்ல நான் அப்டேட் பண்றேன். அப்படியே அம்மாவோட கேக் கட் பண்ணிட்டதுமே அப்படியே விக்டோரியா செஞ்சிருந்தாங்க சாப்பாடு. அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ.